அது அமித்ஷா வந்து பேசுகிறாரு. அவருடைய இதெல்லாம் வந்து வட மாநிலத்தில் வேணால் எடுபடும். ஒரு ஆட்சியை தான் ஒரு நிர்வாகத்தை தான் பார்க்க சொல்லுது. தமிழ்நாட்டில் ஒத்து வர, வடநாட்டில் வேணால் ஒத்து வர. அது கண்டிப்பாக நடக்காது. நிச்சயமாக வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நிச்சயமாக ஆட்சி அமையும். தமிழ்நாட்டு அரசியல் 90% நல்லா இருக்குது, 10% நல்லா இல்லை. சொன்னதை செய்யலை. உங்களுக்கு அரசியலை பற்றியே தெரியாது சாமி. அரசியலுங்கிறத குப்பை விட்டுருங்க. அதோட கூட்டணிலாம் வந்து இங்கே செட் ஆகாதுங்க. அவர் பூனாவில் செய்யாத அட்டுழியமாக பண்ணார், இன்னைக்கு செய்கிறாரு புதுசாக. பூனாவில் எல்லாமே துரோகம் பண்ணது, எல்லா மக்களையும் சாவடிச்சது. அவர் தெம்பா தான் பேசுவார். ரெண்டு அரசியல் மாறி மாரி இருந்தாங்க. ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வரணும், வந்தால் தான் மாறும். ஒன்றுமே செய்யலையே, செஞ்சதானே சொல்கிறதுக்கு. அதாவது இருக்கிற கஷ்டப்படும் தான் இருக்கிறான். அவரோட போன ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து கூட்டணி வச்சனால தான் அவர் தோத்தாரு. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the daily. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும். அதாவது பிஜேபி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமாக தாங்க இருக்கு. ஓப்பனாக பேசுதான் கிடையாது, சரி கிடையாது சார். ரொம்ப மோசமாக இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து கொஞ்சம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் 90% நல்லா இருக்குது, 10% நல்லா இல்லை. சொன்னதை செய்யலை. ரொம்ப மோசமாக இருக்குங்க. எதனால? என்னன்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், பாலியல் தொல்லை, குடியாரன் வந்து குடிச்சு போட்டு ரோட்டில் அசிங்கம் பேசுகிறது செய்கிறது. ஆட்சி மாறணுங்க, கண்டிப்பாக ஆட்சி மாறணும். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எதனால்? ஏங்க நாங்கள் ஓட்ட ரோடு சரியில்லை, சுத்தமாக கரெக்டான ஒரு இதுவே இல்லை சுத்தமாக. ஐயோ, ஒரு 3 வருஷத்தில் போகிற வண்டி ஒரே வருஷம்தான், அவ்வளோதான். 2026 பிஜேபி அதிமுக தலைமையில், அதாவது கூட்டணியில் என்டி ஆட்சி வரணும் அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்கணும்? அது அமித்ஷா வந்து பேசுகிறாரு. அவருடைய இதெல்லாம் வந்து வட மாநிலத்தில் வேணால் எடுபடும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தான் நல்லா இருக்குது. அவர் தான் மறுபடியும் கண்டிப்பாக வருவார். ஆனால் வாக்குறுதி வந்து சரி கிடையாது. மக்கள் வந்து ஏமாந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து 1000, 2000 குத்து ஆசைப்பட்டு ரெண்டாவது வந்து பின்னாடி யோசனை பண்ண மாட்டாங்க. மக்கள் வரதுக்கு சான்ஸ் இல்லை. கூட்டணி ஆட்சிக்கு சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லை. மக்கள் விரும்பணும்ல, கூட்டணி ஆட்சியை விரும்பணும்ல. ஒரு ஆட்சியை தான் ஒரு நிர்வாகத்தை தான் பார்க்க சொல்லுது. 2 பேர் ஒன்றா இருந்தால் ஒத்து வராது அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஒத்து வராது, வடநாட்டில் வேணால் ஒத்து வரலாம். தமிழ்நாட்டில் ஒத்து வராது. ஆனால் டெல்லியில் நாங்கள் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுன்றார் அமித்ஷா. அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன செஞ்சார்? வாய்ப்பு இல்லை. எதனால் பிஜேபி வாய்ப்பு இல்லை? அவங்க எதுவுமே பண்ணல. நம்ம எல்லாமே நம்ம நாட்டில் என்னென்ன இல்லை எல்லாமே வர வச்சு எல்லாமே அழிச்சிட்டாங்க. எல்லாமே ஏற்றியும் விட்டாங்க அதிகமாக ரேட்டு. எல்லாமே ஒரு பால் பாக்கெட்னா நான் சோனா பால்லாம் வாங்க போனால் அப்போது 23 ரூபா இருந்துச்சு. இப்போ 38 ரூபா இப்போ இருக்குது. அதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாது. தைரியமாக அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. நாங்கள் தான் 2026 தமிழ்நாடு 26 பார்த்துக்கலாம் யார் வரும்னு சொல்லிட்டு கடவுள் தெரியும். அவர் நினச்சா தான் நடக்கும். பார்க்கலாம். நம்மளுக்கு அரசியலை பற்றியே தெரியாது சாமி. அரசியலுங்கிறத குப்பை விட்டுருங்க. அதோட கூட்டணிலாம் வந்து இங்கே செட் ஆகாதுங்க. இங்கே வந்து கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா பிஜேபி வராது. ஏன் வராதுன்னா பிஜேபி வந்து எல்லா மனசுலேயும் வந்து அந்த ஒரு ஜாதி இதுவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முஸ்லீமு, சரிங்களா? முஸ்லீம் வந்து ஒரு இதுதான் வேணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஒரு இந்து மதம் வந்து வேறு. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே ஒன்று. அவங்க ஊரில் வந்து வேறு வேணும் எப்படிலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம ஊரில் சென்னையில் மட்டும் எல்லாருமே ஒன்று தான். ஆனால் இது தெரிஞ்சு எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காரு பிஜேபியோட. அவரோட போன ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து கூட்டணி வச்சனால தான் அவர் தோத்தாரு.
சரிங்களா? அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார், மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணார். ஆனால் வந்து கூட்டணி வச்சனால மக்கள் நான் பார்த்தாங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் இந்த இடத்துல பார்க்குறாங்க தவிர, அவர் கூட்டணி வச்சனால அவரும் வரல. அவர் தனியாக வச்சுருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வந்திருப்பார். அதுதான் அவர். அமித்ஷா சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி அமையாதா? அமையாது, கண்டிப்பாக அமையாது. அமித்ஷா அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டில் 2026ல் கூட்டணி ஆட்சி வரும் என்டிஏ தலைமையிலன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறது? வரவேற்கிறது, கண்டிப்பாக வரவேற்கிறது. என்ன கேட்டோன்னா மாற்று அரசியல் வேணும். ஒரு 2 அரசியல் மாறி மாரி இருந்தாங்க, ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வரணும், வந்தால் தான் மாறும். என்ன கேட்டோன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு அண்ணாமலை ஒரு தலைவர் வந்திருக்காரு. அவர் வந்து மிக பாராட்டுறேன், வரவேற்கிறேன். என்ன காரணம் கேட்டோன்னா வருங்காலத்தில் ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க ஒரு திறமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக அது 2026ல் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும், நடக்கும், நடந்தே தீரும். இப்போ அமித்ஷா அவருடைய பேச்சு நடந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி. என்ன மாற்றம் வர நினைக்கிறீங்க பிஜேபி வந்தால்? மாற்றங்கள் அது மக்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா நரேந்திர மோடி ஆட்சியில் வந்து கிட்ட இந்தியா இப்போ வந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அது காரணம் வந்து பிஜேபி ஆட்சி தான். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்தால் இன்னமும் தமிழ்நாடு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. வரும், வரட்டும், பார்ப்போம். வரணும். வந்தால் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும் அந்த ஆட்சி மாற்றம்? தெரியலையா, எல்லாருமே சொல்கிறாங்க, வரதை பொறுத்து இருக்குது, பார்ப்போம், வந்தால் தெரியும். மொத்தமாக இப்போ இருக்க ஆட்சினா என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவீங்க? ஒன்றுமே செய்யலையே, செஞ்சதானே சொல்கிறதுக்கு. அதாவது இருக்கிற கஷ்டப்படும் தான் இருக்கிறான். அதான் என்ன நான் சொல்கிறேன், கஷ்டப்படும் தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், அவ்வளோதான். இப்போ 1000 ரூபான்றது வந்து 1500 ரூபா. 1000 ரூபாய் நான் வந்து குடும்ப தலைக்கு கொடுன்னு சொன்னது எடப்பாடி தான். ஆனால் திமுக கிடையாது. எடப்பாடி சொன்ன தொட்டு தான் திமுக கொடுக்குறது. அதில் கூட 1000 ரூபா போய் சேருது சில பேர் கிடையாது. அந்த 1000 ரூபாயில் 600 ரூபா தான் போய் சேருது. இலவச பொருள் மாத்திரம் மக்கள் ஆசைப்படக்கூடாது. 2000 ரூபாய்க்கு 3000 ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ, கட்சியில் அவங்களுக்கு தான் பாதிப்பு. அது சான்ஸ், அது கண்டிப்பாக வராது. அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஜனங்க பயப்படுறது ஒரே ஒரு இதுனாக்கா, இந்த டாஸ்மார்க்கு இருக்கக்கூடாதுன்றது அவரோட குறிக்கோள். யார்? மோடி. இது அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருனாக்கா அது ஒன்று ஒன்றா தூக்கிடுவான்றோம். இப்போ கூட கலைஞர் இருக்கும்போது நான் டாஸ்மார்க்கை எடுத்துடுவேன்னு போட்டார். அன்றைக்கி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் சொல்கிறது இல்லை. அதனால் பாலுக்கு 3 ரூபான்னு சொல்லிட்டார் கம்மி. அதை வச்சு 100 நாட்கள் குறை தைக்கிறேன்னு சொன்னார். தூக்குற மாதிரி இல்லை, ஒருத்தர் குறைய கூட தைக்கல. இல்லை டெல்லியில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வருவோன்றாங்க. இல்லை அது மாதிரி வேணால் அவங்க இந்த தேர்தல் முறைகேடு பண்ணி வாக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முறைப்படி தேர்தல் நடந்தால் நிச்சயமாக தளபதி தான் வருவார். உறுதியாக நம்பலாமா? கண்டிப்பாக. அப்போ அமித்ஷா அதிமுக பிஜேபி கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் சும்மா சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக வந்து அவங்க சுயநலத்துக்காக இப்போ வந்து போய் சேர்ந்துருக்காங்களே தவிர ஒரு நியாயமான கூட்டணி கிடையாது. மக்கள் வந்து ஏற்கனவே வந்து 2021 வந்து உங்களுக்கு வந்து பாடம் புகட்டினாங்க. பட் இருந்தாலும் ஒரு நடுவில் ஒரு அப்படி இப்படிமா இருந்தார். ஆனால் ஏற்கனவே தளபதி சொன்ன மாதிரி இது கள்ள கூட்டணின்னு சொன்னார், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இறுதி கேள்வி, என்ன ரீசனுக்காக திருப்பி பிஜேபி அதிமுக ஒன்று இறங்கியிருக்காங்க எடப்பாடி? அதாவது வந்து எடப்பாடியுடைய அந்த மகனுடைய சந்தர்ப்பாதம் தான் அவன் ஏதோ ஒரு இதுக்கு மாட்டிக்கிட்டான், அதுக்காக தான் போய் இடைஞ்சிருக்காங்க சார். வேறு எதுவுமே கிடையாது. நிச்சயம் அது கண்டிப்பாக நடக்காது. நிச்சயமாக வந்து தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் நிச்சயமாக ஆட்சி அமையும். மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டில் கொடுக்கல. இன்னும் கொடுத்தாரா அவர்? 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுத்தாரா? 11 வருஷம் ஆண்டிருக்காங்க. ஏன் மக்களுக்கு எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குற, தமிழ்நாடு மேற்கு வங்காளம் மாத்திரம் ஏன் கொடுக்கல? அது ஏன்னு கேட்கல. அது போறாம தான் வேற ஒன்று. மேற்கு வங்காளமும் இது என்ன துரோகம் பண்ணுச்சு? அவர் சொல்கிறாரு, அவர் கம்பீரமாக எப்பவும் பேசுகிறது. அன்றைக்கி நேத்தா பேசுகிறாரு. அவர் பூனாவில் செய்யாத அட்டுழியமாக பண்ணார், இன்னைக்கு செய்கிறாரு புதுசாக. பூனாவில் எல்லாமே துரோகம் பண்ணது, எல்லா மக்களையும் சாவடிச்சது. அவர் தெம்பாக தான் பேசுவார். எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துக்கிறாரு. அவர் பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா, அவர் வீட்டில் உள்ள பொட்டியை சூட் கேஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, எடப்பாடி வீட்டில் சூட் கேஸு கெட்டாக வச்சுருக்க சூட் கேஸை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா. அமித்ஷாவோட பேச்சு எப்படி பார்க்குறதுன்னா, அவங்க சொல்கிறது சொல்லின்னு தான் இருப்பாங்க. எதோனா அவங்க மோஸ்ட்லி அவங்க சொல்கிறது பேசுறது அவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, மக்கள் என்ன நடக்குது? இப்போ கூட பார்த்தீங்களா எவ்வளோ வீடு இடிச்சாங்க? அது யாராடு? அவங்க யாரால சொல்லி அவங்க இடிச்சாங்களே. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. மக்கள்லாம் அவங்க ஆட்சி கையில் வச்சுருக்காங்க, அதனால் அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆட்சி என்ன வந்துச்சுன்னா
டிவிக்கே வந்துச்சுன்னா அப்போது அவருக்கு தெரியும் அவர் ஃபிலிம்லனா எவ்வளோ நடிச்சிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லாமே ஆக்டிவிட்டி எல்லாமே அவர் பண்ணிட்டு தான் வந்து இறங்குறாரு. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the Daily.